கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் எத்தனை இடங்களிலே பார்க்கிறோம், பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டம் என்று வரும்போது, அந்த பிள்ளை தனக்கென்று உபதேசம் என்று கேட்டு வரும்போது, அந்த பிள்ளைக்கு புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன், நீ தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு ஆறுதல் கூறாமல் அந்த பிள்ளையை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அவர்களுக்கிடையில் இணக்கத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது என்பது வேறு. ஆனாலும் அந்த பிள்ளையுடைய கவலையை, கஷ்டங்களை நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்குரிய உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு எந்த அளவுக்கு முக்கியமான உறவு, எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் அந்த தருவாயிலே ஃபாத்திமா நாயகி அழைத்த ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள். அதன் பின்னால் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், சிரிக்கிறார்கள். என்ன விடயம் என்று வினவப்பட்ட போது சொன்னார்கள், நான் இந்த உலகத்தை போட்டு பிரிய போகிறேன் ஃபாத்திமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது நான் அழுதேன். ஆனால் அது எனக்கு பின்னால் எனது குடும்பத்தில் என்னோடு முதலாவது இணைந்து கொள்பவர் நீதான் என்று சொல்லும் போது சிரித்தேன் என்று கூறுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய மரணத்தை அறிவிக்கும் போது சிரித்த வரலாறு இங்கே மாத்திரம்தான் இருக்கிறது. எப்படி மகள் நீங்க மௌத்தாக போறீங்கன்னு ஒரு வாப்பா சொல்றாரு, இதை பார்த்து ஒரு புள்ள சிரிச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த வாப்பாக்கும் மகளுக்கும் ஒரு பொண்ட், ஒரு பிணைப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான பிணைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர்களுடன் பேசுவார்கள். இந்த உறவுகள் வர வேண்டும். பெண்களுடைய உரிமைகள் இந்த விதத்திலே கொடுக்கப்பட வேண்டும்.